பாட்டாளி மக்கள் கட்சி அவர் அவர் வந்து ஒரு கட்சியினுடைய பெயரையும் கொடியையும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு டிஜிபிட்ட மனு கொடுத்திருக்கிறாரு. அவர் அன்புமணி நடத்துற சுற்றுப்பயணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க கூடும் அப்படின்னும் சொல்றாரு. பாமக கொடியை பயன்படுத்தக்கூடாது, பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் சொல்றாரு. அது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போகுதா அந்த பிரச்சனை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது நீர் அடித்து நீர் விலகாது எப்போ வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடும் அப்படின்னு இருக்கா? எப்படி? அதாவது நீர் அடிச்சு நீர் விலகாது, அது என்னைக்காவது ஒரு நாள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு தேதியை பொறுத்த மட்டும் அந்த காம்ப்ரமைஸ் பார்க்க முடியல. அப்புறம் அன்புமணி வந்து தான் தலைவராக இருந்து பொதுக்குழு தீர்மானம் என்னமோ போட்டு அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுல வந்து உறுப்பினர்கள் அதிகமா போயிருக்காங்க அவருடைய மீட்டிங்க்கு. அதனால இவர் சொல்றதை கேட்டு டிஜிபி ஆக்ட் பண்ண மாட்டார். உங்க பிரச்சனையை முதல்ல தீர்த்துங்க, எது உண்மையான பாமக என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிடுவார். அதுக்கு ஏதாவது ஒரு கான்ஃபரன்டேஷன் முற்றி வரும்போது தானே சார் அதுக்கான தீர்வை நோக்கி நகர்வாங்க. நீதிமன்றத்துல, தேர்தல் ஆணையத்துல அப்படின்னு பல முனைகள்ல இனிமே நடக்கும். ஆமா. இப்போ கேண்டிடேட் சூஸ் பண்ணி கேண்டிடேட் இவர்தான் பாமகவுடைய கேண்டிடேட்னு சொல்ற அதிகாரம் வந்து தலைவருக்கு இருக்கு. அந்த ஒவ்வொரு கட்சியிலும் திருப்பி யாருடைய கையெழுத்து இறுதியான கையெழுத்துன்னு தெரியும். ஆமா, எம்ஜிஆருடைய பேரில் பொதுச் செயலாளர் கையெழுத்து தான் இறுதியானதுன்னு நினைக்கிறேன் நான். ஜெயலலிதாவும் அது மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதனாலதான் ஜெயலலிதா இறந்தபோது ஒரு பை எலெக்ஷன் நடந்தால் அவங்க கையெழுத்தே இல்லைன்னு ஒரு பிரச்சனை வந்தது. இஃப் யூ ரீகால். ஆனா இங்க வந்து தலைவர் தான் சொல்லி இருக்கலாம். அப்படி தலைவர் தான் இருந்தால் அன்புமணி என்ன சொல்லுவாரு, நான் தான் தலைவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபவுண்டருக்கு வந்து என்னை வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை ஒரு கட்சியின் நிறுவனர் என்ற முறையில் யாரும் விளக்க முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லுவார். லீகலி ஹி இஸ் கரெக்ட். லெட்ஸ் ரிமெம்பர், லீகலி ஹி இஸ் கரெக்ட். அதனால வந்து கடைசியில் வந்து கேண்டிடேட் வந்து இவர் போடுற கையெழுத்தான் செல்லும்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்லும். அவங்க தான் அதிகாரப்பூர்வமான பாமக வேட்பாளர்னு சொல்லும். இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள் வரும். ஆனால் அன்புமணியுடைய அம்மா வந்து 2 பேருக்கு நடுவில் தூது போய்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கலாம். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருப்பான்னு சொல்லி பையன்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு தனிப்பட்ட 2 மனிதர்களுடைய பிரச்சனையில் ஒரு கட்சி வந்து இது மாதிரி வந்து அல்லாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரிதாபகரமான ஒரு விஷயம். கட்சி அல்லாடுறதை விட அடுத்தாப்புல வேற கட்டத்துக்கு வந்துருச்சு சார். அவருடைய நடைப்பயணம் வந்து வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை குலைக்கும் அப்படின்னு ஒரு சார்ஜ நிறுவனர் வைக்கிறாரு. அது ஒரு நியாயமான கவலையாக இருக்கலாம், அல்லது அரசியல் போட்டியாக இருக்கலாம், அல்லது அவர் சொல்ற புகார்ல நியாயம் கூட இருக்கலாம், அல்லது நாங்க வந்து அவரை பேச விட மாட்டோம் அப்படின்னு அர்த்தமா என்ன? இல்ல அவர் சொல்றது சட்டம் ஒழுங்கு குலையும் என்று சொல்வது பயப்படுகிறாரா இல்லை பயமுறுத்துகிறாரா? அதான்